சரி. இப்ப முருகப்பெருமான் பிறக்குறாரு. எப்படி பிறக்குறாரு? சூரபத்மனுடைய அநியாயம், அக்கிரமம் இதெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. எங்களுக்கு அவனுடைய தொல்லை தாங்க முடியலன்னு தேவர்கள் எல்லாரும் போய் சிவபெருமான் கிட்ட புகார் குடுக்குறாங்க. சிவபெருமான் வரம் சொல்றாரு. உங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக, சூரனை அழிப்பதற்காக ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லி அருள் சொல்லி அனுப்புறாரு. அதன் பிறகு அவருடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தீப்பொறிகள் புறப்பட்டு வருகிறது. கங்கையிலே இருக்கக்கூடிய சரவண பொய்கை அப்படிங்கிற இடத்துல. சிரவணம் அப்படின்னா தர்பை புல்லுக்குத்தான் அப்படி பெயர் சொல்லுவாங்க. நிறைய தர்பை புற்கள் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கங்கை நதியினுடைய ஒரு தீரம், ஒரு சின்ன இடம். அந்த இடத்துல 6 தாமரை மலர்கள்ல சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து புறப்பட்ட அந்த தீப்பொறிகள் எல்லாம் சென்று சேர்கின்றன. அப்படி சேர்ற பொழுது அது எல்லாம் அங்கே குழந்தைகளாக வடிவம் எடுக்கின்றன. இது முருகனுடைய இந்த அவதார காட்சி. இதை கந்தபுராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் ரொம்ப அழகா விவரிக்கிறார். முருகன் எப்படிப்பட்டவன்? அவன் அழகன், ஆற்றல் மிகுந்தவன், கம்பீரமானவன். அதே நேரத்துல முருகனுக்கு இன்னொரு தன்மையும் உண்டு. அவன் உருவமாவும் இருப்பான், அருவமாவும் இருப்பான். ஏனென்றால் சிவபெருமானுடைய பிள்ளை இல்லையா?